இன்று கோவை மாநகரில் கிறிஸ்துமஸ் பெருவிழாவின் மத நல்லிணக்க விழாவாக இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்றிணைந்து ஒரு மகத்தான நல்லிணக்க பெருவிழாக கொண்டாடுவதற்காக இங்கே ஒருங்கிணைந்திருக்கிறோம். இந்த மத நல்லிணக்கம் என்பது தமிழகத்தில் தொன்று தொட்டு நீடித்து வரக்கூடிய ஒரு அருமையான நிகழ்வு. ஆனால் வருத்தத்திற்குரிய செய்தி என்னவென்றால், கடந்த 20-30 ஆண்டுகளாக இங்கு இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் மத்தியில் அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாக இருந்த உறவு ஒரு சில இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகளாலும் திராவிட அரசியலினாலும் அரசியல் அற்ப லாபத்திற்காக இஸ்லாமிய மக்களின் கிறித்துவ மக்களுக்கு மத்தியிலும் தொடர்ந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் திராவிட அரசியல் அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை இனிமேலும் தொடரக்கூடாது என்பதற்காக, குறிப்பாக தேச நலனில் உள்ள அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாகத்தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மத நல்லிணக்கத்தை நாங்கள் முன்னெடுத்து செல்லும் பொழுது அதை குலைக்கும் விதமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிராக, இந்து மத வேதங்களுக்கு எதிராக அவர்களுடைய உணர்வுகளை கொச்சைப்படுத்தும் விதமாக மிக மோசமான நிலையிலே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய அரசியல் என்பது தன்னை இந்து என்று அடையாளப்படுத்திக் கொண்டு இந்து மக்களுக்கு மத்தியில் ஏதோ ஒரு பெரிய சீர்திருத்தவாதியாக தன்னை காட்டிக்கொள்வது போன்ற ஒரு போலி வேஷத்தை, நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார். உண்மையாகவே அவர் இந்து மதத்தை நம்பக்கூடியவரா என்றால் நிச்சயமாக கிடையாது. ஏனென்றால் இந்து மதத்தில் நிறைய சீர்திருத்தவாதிகள் இருந்திருக்கிறார்கள். நாராயணகுரு போன்று, ஐயா வைகுண்டர் போன்று, சுவாமி விவேகானந்தர் போன்று இவர்களெல்லாம் இந்து மதத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்கள், அந்த மத நம்பிக்கை உள்ளவர்கள். அதே நேரத்தில் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை எதிர்த்து போராடி இருக்கிறார்கள். திருமாவளவனை பொறுத்தவரை தன்னை இந்து என்று சொல்லிக்கொண்டு அந்த மதத்தை இழிவுபடுத்துவதும், ஈவேரா என்ன காரியத்தை செய்தாரோ அதே காரியத்தை தான் திருமாவளவன் செய்கிறார். அப்போ திருமாவளவனுக்கு இதுதான் நோக்கம் என்றால், அவர் தன்னை இந்து என்று அடையாளப்படுத்துவதற்கு என்ன அருகதை இருக்கிறது என்பதுதான் கேள்வி. இன்னொரு முக்கியமான வாதத்தை நான் முன்வைக்க ஆசைப்படுகிறேன். அது என்னன்னா, இன்றைக்கு திருமாவளவன் கட்சியினர் எல்லாம் தொடர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஏதோ நான் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக இருப்பதை போன்று ஒரு பிம்பத்தை காட்டுகிறார். நான் வெளிப்படையாக திருமாவளவன் அவர்களிடத்திலும் திருமாவளவனை ஆதரிக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களிடத்திலும் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். அது என்னவென்றால், மிக வெளிப்படையாக நான் பாரத பிரதமர் அவருடைய மக்கள் நல திட்டங்களை ஆதரிக்கின்றேன். தமிழகம் முழுக்க அதை மையப்படுத்தி சுற்றுப்பயணம் செய்கிறேன். இதை செய்ததற்காகவே இஸ்லாமியருக்கு எதிரானவர் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நான் சொல்லுவது என்ன? இஸ்லாமியருக்கு எதிரானது என்றால் நான் என்றைக்காவது திருக்குரானுக்கு எதிராக பேசியிருக்கிறேனா? நபிகள் நாயகத்திற்கு எதிராக பேசியிருக்கிறேனா? முஸ்லிம்களுடைய கல்வி பொருளாதாரம் முன்னேற வேண்டும் என்று பேசியிருக்கிறேனே தவிர என்றைக்காவது இஸ்லாமியருடைய வளர்ச்சிக்கு எதிராக பேசியிருக்கிறேனா? இல்லை. ஆக இஸ்லாமிய மக்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய முன்னேற்றம் சார்ந்து பேசக்கூடிய நான் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்ற ஒரு கருத்தை விதைக்கிறார்கள். ஆனால் திருமாவளவன் எப்படி இருக்கிறார்? தொடர்ந்து இந்து மதத்தை இழிவுபடுத்துகிறார். ஆனால் தன்னை இந்து என்று சொல்லுகிறார். ஆனால் பிற மதங்களை வந்து போற்றி புகழக்கூடிய ஒரு வேடமிடுகிறார். நான் கேட்கிறேன், இந்து மதத்தை இழிவுபடுத்தக்கூடிய திருமாவளவன் அவர்கள் எஸ்டிபிஐ என்ற பிஎஃப்ஐ என்ற தீவிரவாத சிந்தனைகள் உள்ள, தேச நலனுக்கு எதிரான, இளைஞர்களை மூளைச்சலவை செய்து வன்முறை போக்கை தூண்டக்கூடிய அந்த அமைப்போடு திருமாவளவனுக்கு என்ன தொடர்பு? திருமாவளவன் அவர்களை ஏன் ஊக்கப்படுத்துகிறார்? சொல்ல போனால் இந்த நாட்டில் இரத்த ஆறு ஓடும் என்று சொல்லக்கூடியவர்கள் எஸ்டிபிஐயினர் பல மேடைகளிலே பேசுகிறார்கள். அவர்களுடைய மேடையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இவர் ஷைத்தான் என்று சொல்லி ஆக கொடூரமான வார்த்தை இஸ்லாமிய தலைவர்கள் பேசுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு வன்முறை அமைப்பான எஸ்டிபிஐ, பிஎஃப்ஐ போன்ற அமைப்போடு திருமாவளவன் குழாவுகிறார், கொஞ்சுகிறார், செல்ல குழந்தையாக அந்த மதத்தை இழிவுபடுத்துகிறார்.
2 பிள்ளையை வளர்ப்பதாக இருந்தால் ஒரு பிள்ளையை கண்டிப்போடு வளர்த்து இன்னொரு பிள்ளையை தருதலையாக விடக்கூடிய ஒரு சூழலை எந்த தகப்பனும் செய்ய மாட்டான். திருமாவளவன் நேர்மையானவராக இருந்தால் என்ன செய்திருக்கணும்? அவர் இந்து மதத்தில் உள்ள குறைகளை சுட்டி காட்டுவது போன்று இஸ்லாம் காட்டாத வழியை, தீவிரவாதத்தை, வன்முறையை இன்றைக்கு எஸ்டிபிஐ, பிஎஃப்ஐ இன்னும் ஒரு சில இஸ்லாமிய அமைப்புகள் செய்கிறார்கள் என்றால் அதை தட்டி கேட்கணுமா இல்லையா? ஆனால் என்ன பண்றாரு? அங்கு போய் நின்று கொண்டு இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியில் பகவத்கீதையையும் அந்த இந்துக்களுடைய வழிபாட்டு தலத்தையும் கேவலப்படுத்துகிறார், கொச்சைப்படுத்துகிறார். இப்போ இது போன்ற அருவருக்கத்தக்க செயலை திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து செய்தால் அவருக்கு சேலை கட்டும் போராட்டத்தை நாங்கள் அறிவிப்போம் என்று கடந்த 4 நாட்களுக்கு முன்னால் நான் அறிவித்திருந்தேன். இப்படிப்பட்ட அறிவிப்பு என்பது ஒரு தனிமனித விமர்சனம் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட வேறு வழியில்லை. அப்படிப்பட்ட நிர்பந்தத்திற்கு திருமாவளவன் அவர்கள் என்னை தள்ளுகிறார். கடந்த பல ஆண்டுகளாக நான் பொதுவாழ்வில் இருக்கிறேன். இதுவரை கண்ணிய குறைவாக யாரையும் பேசியதில்லை, திருமாவளவன் உட்பட. ஆனால் திருமாவளவன் தொடர்ந்து இஸ்லாமிய மக்கள் மேடைகளிலும் கிறித்துவ மேடைகளிலும் இந்துக்களை இழிவுபடுத்துவது என்பது பெரும்பான்மை இந்து சமூகம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக, கிறித்துவர்களுக்கு எதிராக ஒரு கலவர சூழலை, ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்தி விடுமோ என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது. வாக்கு வங்கிக்காக திருமாவளவன் போன்றவர்களும் அவரோடு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் செய்யக்கூடிய ஒரு மோசமான விளைவை இஸ்லாமிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் வலியுறுத்துகிறேன். இது போன்ற செயல்களை திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து செய்தால் நிச்சயமாக நாங்கள் பதிலடி கொடுக்க தயங்க மாட்டோம். அது ஜனநாயக ரீதியாக இருக்கும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கொலை மிரட்டல் விடுப்பது, எந்த மாவட்டத்திற்குள்ளும் வர முடியாது என்று ரவுடித்தனம் செய்வது, அதை வெளிப்படையாக முகநூலிலே பதிவிடுவது போன்ற காரியங்களை திருமாவளவனுடைய கட்சியினர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது பாரத தேசம், பாகிஸ்தான் கிடையாது. இங்கு பாரத தேசத்தை நேசிக்கக்கூடியவர்கள் எந்த மண்ணிலும் சென்று தேச நலனை போற்றக்கூடிய எந்த விஷயங்களையும் சொல்லுவார்கள். தமிழகம் முழுக்க நான் பிரச்சாரம் செய்வேன். திருமாவளவன் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்தாலும், வன்முறையில் இறங்கினாலும், ஜனநாயக ரீதியாக பாரத தேசத்தின் மீதுள்ள அந்த பற்றின் அடிப்படையிலே நான் என்னுடைய பிரச்சாரத்தை தொடருவேன் என்பதை இன்றைக்கு பத்திரிகையாளர்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். என்னுடைய பிரச்சாரம் என்பது மத நல்லிணக்கத்தை அடிப்படையாக கொண்டது. கட்சியை தாண்டி இங்கு தேச நலன் முக்கியம் என்பதைத்தான் நான் தொடர்ந்து எல்லா இடங்களிலும் வலியுறுத்தி வருகிறேன். அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த நல்லிணக்க நிகழ்ச்சியும் கூட. ஆனால் அதே அடிப்படையில் தொடர்ந்து திராவிட அரசியல் என்பது மக்களை போலியான, தவறான முறையில் வாக்குறுதிகளை கொடுத்து இன்றைக்கு தமிழகத்தில் தேச நலனை பேசினால் ஏதோ ஒரு நகைப்புக்குரியதாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அப்போ தேச நலனை பேசக்கூடியவர்களை நகைச்சுவை காட்சி போல பார்க்குற காரணம் இங்கே திராவிட ஆட்சி தொடர்ந்து நீடிப்பதனால்தான். அதனால் தேசியத்தை மையப்படுத்தி இருக்கக்கூடிய ஆட்சி வர வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் முயன்று கொண்டிருக்கிறோம். கூடிய விரைவில் அது நடக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. திராவிட ஆட்சியால பிரச்சனை அப்படின்னா நீங்க இங்க பேசிட்டு இருக்கக்கூடிய பாஜக சார்ந்து இருக்கக்கூடிய கட்சி அதிமுக அலைவரிசை இருக்கு. அப்போ அதிமுக அதுல பாஜக வெளியேறி பாஜகவும் தனியா நீங்க நின்று தேர்தல் சந்திக்கணும்னு சொல்ல வரீங்களா? மறைமுகமா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கும். அதே போன்று பாரதிய ஜனதா கட்சி என்பது தேச நலன், தேசியம் என்பது சித்தாந்தம் உள்ளது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது திராவிட சிந்தனை உள்ளது என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தீமையான திமுகவை ஒழிக்க வேண்டுமென்றால், ரவுடிசத்தை ஒழிக்க வேண்டுமென்றால், லஞ்ச லாவண்யங்களை ஒழிக்க வேண்டுமென்றால், பாரத தேசத்தினுடைய இந்த முன்னேற்றத்தை, தமிழகத்தில் பல்வேறு மக்கள் நல திட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்ததை இன்னும் மேம்பட செய்ய வேண்டுமென்றால், அதற்கு தற்போது இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி தொடர்ந்தால் மட்டும்தான் சாத்தியம் என்பதுதான் இன்றைய நிலைப்பாடு. ஆனால் எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி இன்னொருவருடைய முதுகில் பயணிக்காது. வரும் காலங்களில் தமிழகத்தில் சொந்த காலில் கால் ஒன்ற நிலையும் மிக விரைவில் ஏற்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட அரசியல் இங்க மக்களுக்கான எந்த நாளையும் பயங்கள்னு சொல்றீங்க. ஆனா திராவிட சித்தாந்தத்தை முன்மொழிஞ்சுதான் அதிமுக அப்படி ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த கட்சி ஜெயிக்கணும்னு சொல்றதும், ஒரு பக்கம் திராவிட அரசு எடுபடாதுன்னு சொல்றதும் இப்படி புரிஞ்சுக்கிறது? மிக வெளிப்படையாக நான் சொல்லியிருக்கிறேன். மத்திய அரசினுடைய மக்கள் நல திட்டங்கள், பல்வேறு திட்டங்களை ஆளக்கூடிய இந்த அரசு ஆதரித்திருக்கிறது. அது பல திட்டங்களை சொல்லலாம். ஆனால் எல்லா திட்டங்களையும் எதிர்க்கும் மனநிலையில் இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். அப்போ திராவிட பாரம்பரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் தேச நலனை ஒட்டி எடுக்கக்கூடிய முடிவுகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களோடு இணைந்திருக்கிறது.
பல்வேறு விஷயங்களில் ஒத்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதற்காக தொடர்ந்து இதை பயணிப்போம். ஆனால் திமுகவை பொறுத்தவரை வெறும் அரசியல் லாபத்திற்காக மத்திய அரசின் எல்லா திட்டங்களையும் கண்மூடித்தனமாக எதிர்ப்பதினால் திமுக என்ற தீய சக்தியை அழிக்க வேண்டும் என்பதுதான் இப்பொழுது எங்களுக்கு இருக்கிற முக்கியமான முதன்மையான ஒரே குறிக்கோள். வேளாண் சட்டத்தை நீங்க ஆதரிக்கிறீங்களா? நிச்சயமாக வேளாண் சட்டத்தில் எந்தவித பாதகமான அம்சமும் இல்லை என்பதை தமிழகம் முழுக்க ஏறக்குறைய 16 மாவட்டங்களில் நேரடியாக விவசாயிகளை விவசாயம் செய்யக்கூடிய இடங்களிலே சென்று நான் அவர்களிடத்தில் பேசி அந்த அடிப்படையில் அவர்கள் ஆதரித்ததை எல்லாம் பதிவிட்டிருக்கிறேன். குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் நான் பேசும் பொழுது திமுகவுடைய விவசாய அணி ஒன்றிய செயலாளரை இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. அதை நீங்கள் தேவைப்பட்டால் என்னுடைய முகநூல் பதிவில் ஆதாரமாக பார்த்துக் கொள்ளலாம்.